அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரமலான் மாத காலத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லா அரிசி வழங்குகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆண்டுக்கு 5300 டன் மெட்ரிக் டன் கொடுத்தது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன நன்மை கிடைத்தது? எங்க பார்த்தாலும் கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் பார்க்கிறோம். அப்படி சிறுபான்மை மக்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி சிறுபான்மை மக்கள் பாதிக்கின்ற பொழுது நாம் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். மதச்சார்பின்மையை இங்கே மேடையிலே பார்த்தா தான் காண முடியும். இங்கேதான் மதச்சார்பின்மை இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீரவசனம் பேசுறீங்க, அவருடைய கூட்டணி கட்சியிலும் வீரவசனம் பேசுகிறாங்க. அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மதச்சார்பின்மை உள்ள ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் தான் மதச்சார்பின்மை கூட்டம். நிறைய பேசலன்னு தான் வந்தேன். ஆனால் வருகின்ற பொழுது பல்வேறு வரவேற்பு இருந்த காரணத்தினாலே உரிய நேரத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் கிடைக்கின்ற நேரத்தை சரியான முறையில் நான் பயன்படுத்தி உங்களுக்கு சில தகவலை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனித ரமலான் மாதத்தில் நான் விதை புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அவள் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அந்த ரமலான் மாத காலத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லா அரிசி வழங்குகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆண்டுக்கு 5300 டன் மெட்ரிக் டன் கொடுத்தோம். அதை இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் 2001ஆம் ஆண்டு மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவால் துவங்கப்பட்ட என தலைமையிலான கழக ஆட்சி திட்டம் தமிழகம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுக்கின்ற அரசு அதிமுக அரசு தான். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு நிதி வழங்கிட்டு வந்தது. 2019ஆம் ஆண்டு திடீரென்று அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிற அந்த நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. என்னிடத்திலே விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலமாகிறது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன நன்மை கிடைத்தது? எங்க பார்த்தாலும் கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் சாட்சி. அதோடு விலைவாசி உயர்ந்துட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில். அதோட மின்கட்டண உயர்வு 52% மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் தொழில் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் கண்ட பலன் என்ன? வேதனை தான் அவர்கள் கண்ட பலன், துன்பம் தான் அவர்கள் கண்ட பலன். எனவே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், எஸ்டிபிஐ கட்சியும்
அதிமுக எதிர்காலத்தில் மிகச் சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது உண்மை. எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுகின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனை எழுப்புவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவையான நிதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவோம். நாடாளுமன்றத்திலே தமிழகத்திற்கு புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நம் கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். தமிழ்நாடு தான் நம்மளுக்கு தாய் நாடாக விலகிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் தங்கள் வாழ்நாளிலே சாதித்து காட்டினார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசும் சாதித்து காட்டியது. இடையிலே வந்த அரசாங்கம் இன்றைக்கு சீரழித்து விட்டது. அதை சீர் செய்ய வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தலைவர்கள் துணையோடு நாமும் இணைந்து பணியாற்றி சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நாம் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். இந்த மண்ணிலே பிறந்த எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் பாதிக்கக்கூடாது. அதற்கு கண்ணை இமைகாப்பதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி காலத்துடைய நேரம் கருதி, ஏன்னா 8:15 நான் விமானத்தில் செல்ல வேண்டியிருக்கு சென்னைக்கு. நாளைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால, ஆகவே எனக்கு பின்னாலே உங்களுடைய மாநில தலைவர் அழகாக அற்புதமாக பேச இருக்கின்றார். இங்கே இவ்வளவு சிறப்பாக எழுச்சியாக தமிழகமே வியக்கக்கூடிய அளவிற்கு எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில மாநாடு ஒரு சிறப்பான மாநாடு என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு, மதச்சார்பின்மை என்று சொன்னால் இந்த மாநாடு தான் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கின்ற அளவிற்கு மிக எழுச்சியாக சிறப்பாக மாநாடை நடத்திய நல்ல இந்த கட்சியுடைய மாநில தலைவர் அறிவிச்சர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும், மேடையிலே வீட்டுகின்ற அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.